வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். குக்கரில் குலையாமல் எப்படி சாதம் சூப்பராக குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அற்புதமாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி சொல்லும்போது கரெக்டாக வராது, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டான ரேஷியோவில் வாட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அந்த சோயா, மிக்ஸ் வெஜிடபிள், ரைஸு, மசாலா இதெல்லாம் எந்தளவுக்கு கரெக்டாக போடணும், எப்படி தம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 வீட்டில் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும், அதே டைமில் மசாலா சரியாக கோட்டிங் ஆகாது. இன்றைக்கி கரெக்டாக இந்த கோட்டிங் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 300 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது கேரட் 2 நம்பர், உருளைக்கிழங்கு 1 நம்பர், 10 பீன்ஸ், மீல் மேக்கர் 1 கைப்பிடி, பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 8லேருந்து 9 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, தயிர் 200 ml, தேங்காய் 2 பத்தை, பிரெட் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சக்தி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, குக்கரில் தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது 1 கிலோவுக்கு வந்து 200 ml சொல்லி எண்ணெய் ஊற்றுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தாளிப்பு வந்து சோம்பு, முழு கரம் மசாலா போட்டிருக்கோம். நார்மலாக பிரியாணிக்கும் பிரிஞ்சிக்கும் வித்தியாசம் என்னன்னா, டேரெக்டாக ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிப்பு ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் பிரிஞ்சிக்கு சோம்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன், அதே டைமில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. நீங்கள் வீட்டில் எப்போவுமே தக்காளி வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ண அவசியமே இல்லை, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி போடலாம், இல்லை இந்த மாதிரி பேட்டன்ஸ் அப்படிலாம் ரவுண்டாக கட் பண்ணி போடலாம். இதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கர் நீங்கள் போடும்போது தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கர் தான் யூஸ் பண்ணணும். ஊற வைக்காத மீல் மேக்கர் போட்டிங்கன்னா மசாலா இறங்காது. அதனால் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். மிளகாய் பவுடர் அதிகமாக போட்டிருப்பேன், தனியா பவுடர் கம்மியாக போட்டிருப்போம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா கம்மியாக போடணும். இதே பிரியாணினா கொஞ்சம் புதினா அதிகமாக போடலாம், ஆனால் பிரிஞ்சிக்கு எப்பவுமே வந்து புதினா கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா, தயிர், நல்ல கெட்டியான தயிர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தேவையான உப்பும் போட்டிருக்கோம். இந்த உப்பு போட்ட பிறகு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றின உடனே திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ண உடனே இந்த காய்கறி, அதுக்கப்புறம் இந்த சோயா, இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா கொதி வரும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் அரிசி போட ஆரம்பிக்கிறோம். இந்த அரிசி நான் நிறைய வாட்டி சொல்கிறது, எப்போவுமே ரெசிபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசியும் இதில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு நம்ம தண்ணி ரேஷியோ என்னன்னா 1க்கு 1.25, அதாவது 1 கப் அரிசி 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேங்காய் பால் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, 2 பத்தை தேங்காய் சொன்னேன், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பாலை திக்காக அரைச்சி ஊற்றிக்கிறோம். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றுறோம். எல்லாம் சேர்த்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரெக்டாக தம் போட போகிறோம். ஏற்கனவே 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அது எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த காய்கறி வேகிறதுக்காக. இந்த தம் போகிறதுக்கு 1.25 கப்பு. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 3 விசில் விடுங்க. மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக வெந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 சைட்லையும் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க.
ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருகாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருகுனா கூட அந்த ப்ரெட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குக்கரில் இருக்க இந்த பிரிஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே அந்த அரிசியில் முழுசு அப்படி நீட்டாக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுக்க அந்த ப்ரெட்டை போடுறோம். இந்த மாதிரி தம் ஓடிச்சுன்னா அருமையான ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி. பார்த்தீங்களா, அந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. அதே டைமில் ட்ரையாகவும் இல்லை, மாய்ஸ்டராக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சுட சாப்பிடுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் வெங்காயம் பச்சடி, அடுத்தது பண்ண போகிற சிக்கன் 65 நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் 65 தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். சிக்கன் 1 கிலோ, முட்டை 1.5 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1/4 கைப்பிடி, லெமன் 2 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சிக்கன் 65 தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக சிக்கனை கட் பண்ணி வாஷ் பண்ணி மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த சிக்கனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போடுங்க. அதாவது 1/4 மடங்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. இந்த மாதிரி 1 ஹவர் ரெஸ்ட் விட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னா அந்த சிக்கனில் சீசனிங் நல்லா இறங்கும். அதாவது நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸியாக இருக்கும், நல்லா டெண்டராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள், தனியா பவுடர், இது எல்லாமே நம்ம போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, கடலை மாவு. நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக கடலை மாவும் அரிசி மாவும் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க, கரெக்டாக வரும். இதே வந்து நீங்கள் நிறைய பேர் கடலை மாவு அரிசி மாவு அதிகமாக போட்டால் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பஜ்ஜி மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் கரெக்டான ரேஷியோவில் இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா சிக்கனோட கோட்டிங்காக இருக்கணும். அதே டைமில் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மசாலா இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அந்த சிக்கனில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு பஜ்ஜி கோட்டிங் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த முட்டையை கடைசியாக எதுக்காக நான் போடுறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உணர்வீங்க. அதே டைமில் நான் 2 முட்டை போட்டிருக்கேன், 1/2 முட்டை வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 முட்டை போதும். இப்போது இந்த முட்டைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோட்டிங்காக இருக்கும். இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த மசாலா ஊற அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு எண்ணெய் கடாயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சிக்கன் 65 ரெடி. எண்ணெய் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான சூடு இருக்கணும். எண்ணெய் சூடுலாம் போடணும். சிக்கன் 65 வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே டைமில் மசாலா ஒட்டாது. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம்லாம் கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணால் ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெடி. எனக்கு இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் பிரிஞ்சியும் சிக்கன் 65 எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சண்டே ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி, எப்போவுமே நம்ம வீட்டில் நான்வெஜ் பண்ணுற ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டான ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிக்கன் 65. இந்த காம்போவில் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.